Thank you all for coming. So this is the first time we are doing the book reading session actually. So it's a live book reading. ஸோ அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி ஸோ புக் ரீடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து மறைஞ்சு போச்சு. ஸோ அதை வந்து திரும்பியும் நம்ம இன்ஸ்டில் பண்ணணும் அப்படின்றதுனால வந்துட்டு சரி லைவாகவே ஒரு சாப்டர் வந்து படித்து பார்ப்போம். ஸோ அதனால் வந்து இந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கற்றுக்க போகிறோம், எவ்வளோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றது வந்து இந்த புக்கை நான் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். பட் அது வந்து எனக்கு என்ன ஃபீட்பேக் கிடச்சிதுன்னா, எனக்கு ஃபோக்கஸ்டாக இல்லைங்க, படிக்கணுன்னே தோண மாட்டுது, அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதனால் ஒரு சாப்டர் நம்மளே படித்து பார்த்துட்டா வந்து எவ்வளோ வந்து இதில் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது வந்து பண்ணலான்றது தான் இனிஷியேட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைஜூஸ் த லேர்னிங் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு. ஸோ இதில் பர்டிகுலர் சாப்டர் ஆர்ட் ஆஃப் செல்லிங் ஸோ அப்படின்ற ஒரு சாப்டர் தான் வந்து நம்ம இப்போ வந்து படிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட் சாப்டர், குயிக் இன்ட்ரோ அபவுட் தி பைஜூஸ். ஸோ பைஜூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆன்லைன் லேர்னிங் டூல். ஸோ கோவிட் அப்போது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஸோ இது வந்து பர்டிகுலர்லி கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட், ஈவன் இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நீட் எக்ஸாம்ஸ் அண்ட் தென் அந்த அந்த கிராக் பண்ணுறதுக்கு கூட வந்து அவங்களாம் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி கேஜி டு 12th தான் அவங்களோட ரெவென்யூ வந்து எடுக்கக்கூடிய, ஏன்னா அங்கே தான் நிறையா பசங்க இருக்கிறதுனால வந்து ஸோ தே அக்ரெசிவ்லி டார்கெட்டட் தி கேஜி டு 12th. ஸோ அதில் எப்படிலாம் வந்து இந்த ப்ராடக்டை செல் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பைஜூஸ் பயங்கரமான டூல், ரொம்ப குட் ப்ராடக்ட். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து அவங்க எப்படி அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை விற்றாங்க அப்படின்றத நம்ம வந்து அவேர்னஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கோயிங் ஃபார்வர்டில் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கும் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து எப்படி இதை சூஸ் பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவ் எப்படி இருக்கும், எந்தெந்த வழிகள்லாம் நம்மளை வந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, ஸோ தட் நம்ம ஒரு இன்ஃபார்ம்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த ட்ராப்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துட்டு அந்த அந்த ஃபோமோன்னு சொல்லுவாங்க, இது வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த ஃபோமோவில் தான் நம்ம காசுலாம் கொடுத்து ஏமாறுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து ஒரு கம்யூனிட்டி செட்டப்பில் இருக்கும் போது இப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து கேட்டாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து கவுன்சிலிங் பண்ணி பசங்களை எவால்வேட் பண்ணி அங்கேயே வந்து ப்ராடக்டை வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி பைஜூஸ் செல்லிங்கில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி புக் ரீடிங். ஸோ ஆர்ட் ஆஃப் செல்லிங், இது வந்து இந்த சாப்டர் வந்து ஒரு பேஜ் பை பேஜ் படிக்கிறேன். நடுவுலேயே நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்மும் பண்ணலாம். ஸோ எதனா கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நான் அந்த கேப் விட்ட உடனே நீங்கள் திரும்பியும் வந்து கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ டைம் ஷார்ப் அட் 5. ஸோ ஒரு 60 minutes நான் பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி லைக் எப்படி போகுது அப்படின்ட்டு. தென் யூ கேன் ஆல்சோ ஷேர் யுவர் ஃபீட்பேக். ஹியர் இட் கோஸ். 18,000. That was all that stood between the child's present circumstances, living in a Mumbai chawl, that is slum, and his parents' hopes of a better future. It would be an investment, a bridge to the wider and more prosperous world beyond the chawl. The parents desperately wanted to give their child a shot at a better education, something they had never had. They would happily sacrifice everything for that. Yet, despite all their efforts, all they could arrange was 1,500 rupees. So 18,000 rupees on the product oda vela, but இந்த பர்டிகுலர் பேரண்டால் 1,500 மட்டும்தான் வந்து அவங்களால வந்து புரட்ட முடியுது. The bridge to the future was crumbling. So when they found out that they could have take a loan for the rest of the amount, their happiness knew no bounds. In that moment, they were happier than Charlie during his first visit to the chocolate factory. இது ஆக்சுவலாக ஒரு ஹாலிவுட் மூவி. அந்த படத்தில் வந்து சார்லின்ற ஒரு குட்டி பையன் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் போகும்போது பயங்கர சந்தோஷமாக இருப்பான். அதை விட வந்து இந்த அப்பா அம்மா லோன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தன் பையனை வந்து நம்ம வந்து கரை சேர்த்திடலாம், அவனையுமே வந்து ஒரு சூப்பர் டூலை கொடுத்து ஒரு லேர்னிங்கை வந்து பிடிச்சிடலான்ற மாதிரி அவங்க கனவை வந்து இப்போ நினைவாக போகிற ஒரு தருணம். The salesperson from the Maharashtra who told me this story remembered that breezy day around December 2018 like it was yesterday. Bobby, name changed, requested anonymity. He was following a lead given to him earlier that week by the team in Bengaluru as a BDE, that is Business Development Executive. சேல்ஸ்பர்சனோட அவங்களோட வேலை பேர் வந்து BDE. His job was to convert that lead into sale, the learning app. As his cab approached the address,
Though his heart started sinking, GPS led him to the chawl, that is slum, where he knew that sale would be close to impossible. And 18,000 rupees in a slum, it's very, very impossible task. But still, and the salesman proceeded further. But he needed this one to complete its target. In his short stint at Byju's, his number had been fine. He didn't want to botch this up. Now, in his final few days at the company, the parents were extremely vulnerable. To be honest, every parent is, Bobby told me over the phone. But that set of parents, their eyes, I cannot forget them. They told me, we wanted to do something for the child. We want to give him what we didn't have, but we can't even offer simple things. He told them about the learning app, how it could help the child in his education. He also told them about the option of taking a loan from Capital Float, one of the Byju's lending partner at that time. An hour into a meeting, he finally made what he remembered as his most desperate sale. I had a feeling that I would get a refund call soon from the parents. Things hadn't felt right. First, the child went to a government school where English was not the medium of teaching. His command over the language which Byju's used for all its lesson was much below par. அந்த குழந்தைக்கு இங்கிலீஷே தெரியாது, ஆனால் பைஜூஸில் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ இதுவே ஒரு அநியாய செயல் இது. பட் ஸ்டில் ஈவெண்ட். செகண்ட், he was a slow learner, a fact that Bobby had gathered from his interaction with the child. Letting children learn at their own pace can go only so far. Frustration creeps in with each wrong answer. நம்மளே சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு. ஸோ அந்த டைம் அந்த கிட் புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. தேர் இட் செல்ஃப் he knew, the Bobby knew that இது வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பட் ஸ்டில் he is a sales person, he is having his own target, so he went further. As the BD expected, the father called and asked for the refund, which was done promptly, fortunately. But in hindsight, the BDE says he shouldn't have sold to those parents in the first place. விற்றுக்கே கூடாது, விற்றுட்டான். பட் ஸ்டில் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. இட்ஸ் இஸ் குட். But not all such meetings counseling calls are morally ambiguous in the same way. Bobby also recalls the time he sold a package to a couple for their children within 10 minutes. இது other story. In contrast to these parents in the slum, those parents were well informed and affluent, rich people. They requested a demo and immediately cut a check for 1.5 lakh for a 4-year course for the 2 children in grade 6. No convincing or explanation was required. இதுதான் காமெடி. The ticket value of the deal should have been 1.2 lakhs. So 1.2 lakhs தான் அந்த ப்ராடக்டோட விலை. But I overpitched and they bought it for 1.5 lakh without any questions. Same product, different stories. ஒரு ஸ்லம்ல புவர் ஃபேமிலி, அவங்களால ஆஃபர்டே பண்ண முடியல. பட் ஸ்டில் தே வென்ட் ஃபார் லோன் அண்ட் தென் தே பாட் தட் ப்ராடக்ட். இன்னொரு சைடில் அதே ப்ராடக்ட் அஃப்லியன்ட் ஃபேமிலியில் ஓவர் பிச் பண்ணி 30,000 ரூபா வித்தவுட் ஆஸ்கிங் எனி கொஸ்டின்ஸ் தே சோல்ட் இட். ஸோ டிட் யூ ரீட் திஸ் 2 stories? Read them again slowly this time. Over the last 45 months, as I reported on education technology from the morning for the morning context, I have heard more than 100 stories from Byju's sales people about their lives, works and sales tactics. But this salesperson account stands out for the sheer contrast. It presents 2 set of parents, one from each end of the socio-economic spectrum, both wanting what is best for the children, and the salesperson playing fast and loose in different ways with both set to make the sale. The moral dilemma was different in both cases. So I take the pause here. ஸோ இந்த 2 ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாரிட்டி வேணும்னா யூ கேன் ஆல்சோ ஆஸ்க். பட் இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு 5-10 மினிட்ஸில் டக்குன்னு ரவுண்ட் ராபினில் போயிட்டு தென் வி கேன் ப்ரொசீட் வித் திஸ் புக் ரீடிங். இருந்தாலும் தன்னுடைய எந்த பேரண்ட்டாக இருந்தாலும் குழந்தைங்க நம்மளை விட மேலே வரணும் அப்படின்றது தான் அவங்களோட எய்மாக இருக்குது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தைக்கு கல்வியை கொடுத்துடணும், அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்றது அவங்களோட பர்ஸ்பெக்டிவாக இருக்கு. நம்மளுடைய பசங்களுடைய லெவலை முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது தேவை அப்படின்னா அது
கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அது கரெக்டு தான். ஏன்னா எல்லா பசங்களும் மேலே வந்துடணும், பக்கத்து வீட்டு பையனோட நம்ம டாப்பாக வந்துடணுன்ற அந்த ஆசை தான். ஸோ பைஜூஸோட ட்ரிக் என்னென்னா அவங்களோட ட்ரீமை விற்று தான் வந்து இந்த ப்ராடக்டை கொடுத்துடணுன்றது தான் ஒரு ஆசை. ஸோ அப்படின்னும் போது நம்ம லெவல் கம்மியாக இருக்கும் போது தான் இந்த ப்ராடக்டை வாங்கணும்னு இன்னும் வந்து உத்வேகம் வரும், படிச்சிடுவான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்னுமே வந்து சான்சஸ் அதிகம் இல்லை இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பட் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னும் போது கஷ்டம் தானே அது படிக்கிறது. கற்றுக்கிட்டா எல்லாம் வந்துடும் அப்படி நம்புவாங்க. அந்த பையன் பேசுகிறான் போது என் பையன் பேச மாட்டானா, கற்றுப்பான் அப்படின்னு நிறைய இருக்கு. செலவு பண்ணால் கற்றுக்குறான்னா பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. ஓகே, இல்லை ஒரு நோபல் இன்டென்ஷனோட ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த ஹோல் எஜுடெக் பிஸ்னஸ் அப்படின்ற இந்த இது. அது ஒரு கார்ப்பரேட் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு 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 டர்ட்டி ட்ரிக்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஈச் ஒன் ஹஸ் பீன் செட் அப் அ டார்கெட் அந்த மாதிரி. அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து நம்ம மனுஷங்களுடைய மக்களுடைய அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை மிஸ் பண்ணிட்டா உனக்கு இந்த மாதிரி ஆகிடுமே, ரைட்? இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பயத்தை வந்து நம்மக்கிட்ட இது பண்ணி யூ லேக் திஸ் அப்படின்ற அதை வச்சு அதை இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதை கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க அவங்க மக்கள். ஸோ யா, நிறைய சொல்லலாம்ல. இல்லை உங்களோட லைஃப்பில் எஜுகேஷனுக்கு பேரண்ட் எப்படி என்ன ஆஸ்பெக்டில் உங்களை வந்து அப்ரோச் அவங்கள யாராவது அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, உங்களை எப்படி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் கூட பைஜூஸ் ஆப் ஏற்றினேன். அதில் சொன்னாங்க நீங்கள் படிங்க, மந்த்லி இவ்வளோன்னு சொன்னாங்க. நீ ஒரு கோர்ஸ் மாதிரி சும்மா 12th படிக்கிறப்ப ஏற்றினேன்னு நினைக்கிறேன். சும்மா எதுக்கு இதாக படிக்கலாம் அந்த மாதிரி ஏற்றினேன். அவங்களாம் கால் பண்ணி பேசுவாங்க, எங்கள் அம்மா கிட்டலாம் பேசுனாங்க, நிறையா பேசுனாங்க. அவ்வளோதான். வாங்கலை அது வேணாம், நான் கற்றுக்குறேன், நம்மகிட்ட தான் இருக்குது, அதில் என்ன கற்றுக்கிறது அந்த மாதிரி. ஜென்ரல் கொஸ்டின். ஸோ அந்த பைஜூஸ் ஆப் ஒரு அவங்களுடைய கோர்ஸ் மெட்டீரியல் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்களா? நார்மல் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிறத வந்து அவங்களுடைய விதத்தில் வந்து என்ன சொல்கிறது, அவங்க டீச்சிங் மெத்தடில் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற ஆப் அது. ஓகே ஓகே யா. இவங்களோட டீம் வந்து பயங்கர பக்கா டீம். ஸோ நானுமே பைஜூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த புக்லேயுமே போட்டிருக்காங்க பைஜூஸ் அஸ் எ ப்ராடக்டாக வந்து வெரி டாப் நாச். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனிமேட்டர்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச பெரிய பெரிய மேதாவிகள், ஸோ எல்லாருமே உள்ள வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ட்ரில் டவுன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ், ஒரு கதை, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு டயராம். இப்படி ஒன்று நான் தான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னா வந்து காற்றுலேயே நான் கையை போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்க் வரும். ஸோ அப்படியே புல் பண்ணுற மாதிரி, ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன்லேயே வந்து உங்களுக்கு புரிய வச்சுடுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பைஜூஸோட கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பயங்கரமாக புரியும். There is no doubt about the quality of this product, but the problem is the selling factors. So அதை தான் நான் இந்த பர்டிகுலர் சாப்டரில் வந்து பேசணும்னு நினச்சேன். Thanks for this feedback in the first round. So I'll continue. So since it launched this learning app in 2015, Byju's has revolutionized the learning. ஸோ நம்ம வந்து நிறைய டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லித்தராங்க. பட் வாட் மேக்ஸ் த பைஜூஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் எஜுகேஷன் சிஸ்டம், someone was talking about the learning, not the marks. It was unbelievable and heartwarming at the same time. Byju's preached that the ultimate goal of all the education is learning. It is not about being robots, memorizing and results, but instead about the learning concepts and their application where it required. Learning remains at the heart of the Byju's operation, at least on the paper. But for the learning to happen and for the company to make a sustainable business on the back of that desire to learn,
The app needed to reach a large number of people, as Bharat told. So selling the app to the parents was challenge, and the parent or the final arbitraries and the decision making in the kindergarten to the grade 12 segment, and the where the Byju's was operating. This contrasts with the test prep or the higher education segment, where the student looks for the options and takes the final call. So the kindergarten to the grade 12 segment of EduTech runs on the push sales, unlike the other segments that rely on the brand's image on the pull sales. So there is a difference. இப்போ சப்போஸ் நான் +2 படிக்கிறேன், நான் வந்து எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண போகிறேன், பிஇட் ஜேஇ ஆர் நீட்டாக இருக்கட்டும். ஸோ திஸ் டைம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நானே வந்து எந்த ஆப் வந்து பார்க்கலாம், இல்லை எந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்தால் வந்து ஐ ஹாவ் அ மோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிராக்கிங் தட் எக்ஸாம்னும் போது நவ் ஐ எம் ஹண்டிங் ஃபார் கோர்சஸ். அப்போது வந்து எனக்கு பைஜஸை கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் லேர்னிங் தட் ப்ராடக்டில். அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேறாஸ் கேஜிலேயோ இல்லை கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட்ஸை போய் தான் வந்து டார்கெட் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்த கதையில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வாண்ட்ஸ் தர் கிட் டு ஸ்கேல் அப். அந்த ட்ரீம் அவங்களுக்கு இருக்குது, அதை வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிறாங்க. பட் இதை வந்து பசங்களை கடத்த முடியுமா? ஸோ நான் வந்து 1.5 லட்சம் கொடுத்து காசு வாங்கி அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டேன். ஸோ ஐ நோ தட் ஒர்த், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 1.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன்றது ஆஸ் அ பேரண்ட்டாக எனக்கு தெரியுது. பட் இதை எப்படி நான் வந்து பசங்களுக்கு கொடுக்க போகிறேன், அந்த இன்டென்ஷனை கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் இமேஜின் 12th to கேஜி டு 12th, இட்ஸ் அ 14 years லாங் பீரியட். எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? அந்த பவர், அந்த ஃபயரை வந்து கொழுந்து விட்டு எரிய வைக்கணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்ற அங்கே தான் வந்து இந்த பைஜூஸ் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஜூரிங் தி லேட்டர் ஆஃப் 2015 the company launched an advertisement across TV as well as the digital campaign and social media. The first task was to get the student or the parent to download the app. The ads on the TV and social media campaign were very good and had plenty of recall value, but Byju's needed a bigger dhamaka. அவங்க எதிர்பார்த்த அந்த டேர்ன் அரவுண்ட் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆட்ஸ்லாம் கிடைக்கல. பிகாஸ் தே ஆர் எய்மிங் ஃபார் பிக். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும், ரெவென்யூ வரணும் அப்படின்னா தே நீட் அ பிக்கர் ஆடியன்ஸ். ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த பிக்கர் அட்வர்டைஸ்மெண்ட். ஆக்சுவலி பிக்கர் ஆடியன்ஸ் வேணும்னா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ இஃப் ஐ ஹேவ் மணி, இஃப் ஐ அட்வர்டைஸ் இன் பிக் திங்ஸ், இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் அபவுட் தி குவாலிட்டி ஆர் நாட் அபவுட் தி இன்டென்ஷன், இட்ஸ் அபவுட் தி அட்வர்டைஸ்மெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ only 2 things in India cut through all societal boundaries. Ravindran, who is the founder of Byju's, can you guess what is those two things? எந்த 2 விஷயம் across the people வந்து ரீச் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் சொல்கிறேன்? absolutely right, cricket. What is the other one? சினிமா. இது 2 விஷயம்தான் வந்து நீங்கள் பாகுபாடே இல்லாமல் 2 பேர் பார்ப்பாங்க. ஸோ ஒன் இஸ் cricket obviously, another is Bollywood. So when Byju's needed a mass appeal, something to make the company a household name, he acted upon that insight. On Children's Day, எந்த டே சூஸ் பண்ணிக்காங்க? Children's Day, 14th November 2017, Byju's launched one of the biggest and most popular campaign of all time, starring none other than Bollywood superstar Shah Rukh Khan. Created by Lou Lintus, the ad shows Khan with a group of children during the school's annual day performance. Here's what Ravindran, who is the founder of Byju's, told. Children rarely use the word love and the learning together, as learning has always been equated to pressure, stress and the competition, which is very true. No one can deny that. We always strongly believe that children learn better when they love what they learn. Our partnership with Shah Rukh Khan will help us increase our reach and create a deeper connect across the geographies. His wide appeal and adoration amongst the parents and children make him perfect fit for our brand. So Ravindran hadn't forgot the cricket either. Nearly 2 years later, in July 2019, just ahead of the ICC Men's Cricket World Cup, the EduTech company replaced the mobile handset maker Oppo as the Indian cricket team's main sponsor. So 2 இடத்துலையுமே வந்து பதிச்சாச்சு. ஸோ அவங்க வந்து 15% ஆஃப் தி 15% ஆஃப் தி மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஆன் தி ஐசிசி. அவங்க வந்து 15% ஆஃப் த மார்க்கெட்டிங் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, தட் கோஸ் டு தி ஐசிசி ஸ்பான்சர். ஸோ அவ்வளோ ரூபா வந்து இறக்கியிருக்காங்க.
So our product is visual, and we want the parent to understand how early learning will make their children better learner for life in about 30 seconds. That's what the 30 seconds on advertisement column கொடுப்பாங்க. So advertising on the TV has always helped us with the customer acquisition, that is increased downloads அந்த ஆடுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கு. From the time we launch, we measure the ROI, which is return on investment of our ad campaigns, through the downloads and subscription, etc. We are very paranoid about the performance of an ad. If we see it very performing well, we are ready to invest. ஸோ நல்லா அவங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் வந்திருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே மல்டிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே தான் அடுத்த லெவல். ஸோ சக்ஸஸ் மேலே சக்ஸஸ். ஸோ எனக்கு வந்து ஃபயர் ஏறிக்கிட்டே இருக்குது. As the company grew further and looked outside India for its expansion, it needed a global face. ஷாருக் கான் பத்தலை, எனக்கு MS தோனி பத்தலை, வேற அப்படின்ற மாதிரி வேற என்னதான் இருக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது somebody who could replicate the Khan effect. It needed a sport with the same fanatical following across the world as cricket as in India. Which is that? Football. Obviously football. Who is that? Football la yaar hero? Ronaldo or Messi? They went for Messi. So in March 2022, the company announced it had signed up as an official sponsor for the FIFA World Cup football, which was scheduled to be held later that year in Qatar. In November 2022, Byju's announced Lionel Messi would be the first global brand ambassador of its social impact on education for all. இந்த டேக்லைனில் மெஸ்ஸியை வந்து பிடிச்சாங்க. இங்கே தான் அங்கே செக் பாயிண்ட். The announcement coincided more or less with a mass layoff in the company, and thus created a lot of furore in the mainstream media as well as the social media. மெஸ்ஸியை பிடிக்கிறாங்க பிராண்ட் அம்பாசிடராக, இந்த சைடு லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே லே ஆஃப் பண்ணி வர காசை மிச்சப்படுத்தி இங்கே வந்து மெஸ்ஸியை பிடிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஆர் மார்க்கெட்டிங். ஸோ த கோல் வாஸ் டு பிகம் ஹவுஸ்ஹோல்ட் நேம் அக்ராஸ் தி வேர்ல்ட், அண்ட் வாட் பெட்டர் வே தேன் சைனிங் அப் த மெஸ்ஸி. த ஹை பவர் கொலாபரேஷன் வுட் சென்ட் த பிராண்ட் ரீகால் இன் டு தி ஸ்ட்ராட்டோஸ்பியர். பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஸோ பைஜூஸ் ஸ்பேர்ட் நோ எக்ஸ்பென்ஸ். எந்த காசை கொடுத்தாச்சு மெஸ்ஸியை பிடிச்சிடணும்னு பிடிச்சாங்க. ஸோ லே ஆஃபும் பண்ணாங்க. So, but generating the brand recall and getting the people to download app was only the first step. Just a baby step. இந்த மாதிரி ஆடெல்லாம் போட்டு பசங்களை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ நான் மாக் டெஸ்ட்லாம் வச்சு பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் அந்த ஆப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம், அந்த டேஸ்ட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா தென் ஒன்லி வி வில் கோ ஃபார் தி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே நான் வந்து ஷாருக் கான், மெஸ்ஸி, தோனியெல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இட் இஸ் டன். த மொமெண்ட் சம்படி டவுன்லோட்ஸ் தி ஆப் அண்ட் சைன்ஸ் அப் with their contact details, they become the lead. Mohit told me in 2020 that company reaches out to the children who have used the app for more than 15 days, which happened to him. So, but the sales people told that company doesn't actually wait for that long. Their usage is monitored over few days, and their numbers is given to the salesperson, like munadi sonna mari. So each salesperson gets around 30 to 50 such leads daily. And the idea is to convert the lead into first counseling session. நான் சொன்ன மாதிரி லீடு கிடச்சிருச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அண்ட் தென் தி சேல். ஸோ இதுதான் வந்து பைஜூஸோட சேல்ஸோட பேட்டர்ன். ஸோ கன்வெர்ட்டிங் பீப்புள் who downloaded the app into paid subscriber was still is the number one challenge for the Byju's. Here is the check. Very ஒரு கன்ஃபியூஸ்டு மாடல் பைஜூஸ் பொறுத்தவரையும். In fact, all the learning app பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா the buyer of this product is parent. ஃப்ரோசன் வரீங்க என்ன வேணும் ஃப்ரோசனில்? நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணலாம். நான் பார்க்க போகிறேன் என்ன கலர்ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரோசன் வந்து அடிக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கலாமா? நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணுங்கள். So the buyer of the product is parent, which is different from the user, the child. இந்த புக்கை வாங்கின நான் தான் பையர், நான் தான் படிக்கிறேன் யூசர். இதே புக்கை வாங்கி நான் வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா நான் படித்த வீரியத்துக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்களா அப்படின்னா இட்ஸ் வெரி டவுட்ஃபுல்.
ஒன்று படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லைனா எனக்கு வந்து இங்கிலீஷ் புக் வேணாம், இல்லை இந்த பைஜூஸ் எனக்கு எதுக்கு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன். சரி, எவ்வளோ காரணம் வேணால் இருக்கலாம். ஸோ பையரும் நானே, யூஸரும் நானேன்னும் போதுனா எனக்கு வந்து பிடிச்சிக்கிறனால தான் இந்த புக்கே வாங்கினேன். ஸோ நான் எப்படி வாங்கினேன், நான் போய் பார்த்தேன், இந்த புக்கோட ரிவ்யூ பார்த்தேன், இவங்களும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி படிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்கு. பட் ஹியர் தி பையர் இஸ் பேரண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என் பையன் பெரிய ஆள் ஆகிடுவான்ன்ற கனவுலாம் நான் வாங்கிட்டேன். பட் ஹூ இஸ் எ யூசர்? ஸ்டூடெண்ட். இங்கே தான் வந்து இப்போ பையன் வந்து மார்க் எடுக்கலை, இல்லைனா ஒரு மாதம் கழித்து படிக்கலை அப்படின்னா உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ப்ராடக்ட் இஸ் வெரி குட். இப்போ இது யாரை நீங்கள் ப்ளேம் பண்ண போகிறீங்க? பையனையா? நீங்கள் குழந்தைய ப்ளேம் பண்ண போகிறீங்களா? ஆப்வியஸாக தான் நடக்கும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது நான் குழந்தைய தான் ப்ரெஷர் போடுவேன். நானாடா நானா வாங்க சொன்னேன் நான் அப்படின்னு குழந்தை மனசில் இருக்கும், ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. சொன்னேன்னா என்ன நடக்கும்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் தி மாடல் ஆக்சுவலி. திஸ் இஸ் நாட் தி ப்ராப்ளம் வித் தி பைஜூஸ், திஸ் இஸ் தி ப்ராப்ளம் வித் திஸ் மாடல். So the sales team has to convince the buyer, who is the parent, would actually help the user, who is the student, which means odd selling the app to the buyer while more delicately convincing the user it would be useful. Convince பண்ண போகிறது பேரண்ட்டை, ஆனால் யூஸ் பண்ண வைக்கிறது வந்து சைல்டை, which is very difficult. As a sales personாக நான் பேரண்ட் கிட்ட பேசி மிளகா அரைச்சி விற்றுடுவேன். பட் அவங்க எப்படி வந்து இத்தனை கண்டினியூவாக இயர்ஸில் வந்து பண்ண போகிறாங்கன்றது வெரி சேலஞ்சிங்கில். ஸோ தெர் ஆர் அதர் சேலஞ்சஸ் டூ. ஃபர்ஸ்ட், இன் இந்தியா அட்லீஸ்ட் தி எஃபிகசி ஆஃப் தி எஜுகேஷன் இஸ் மெஷர்டு பை, சொல்லுங்கள், மார்க்ஸ். ஆப்வியஸ்லி மார்க்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் முன்னாடியே ரவீந்திரன் என்ன சொன்னார், எங்களோட ஆப் வந்து லேர்னிங்காகவே அப்படின்னாரு. ஸோ பைஜூஸ் படிச்சிங்க அப்படின்னா there is no guarantee that it will reflect in the marks. There is a guarantee that you will understand the concepts. அப்போ ஆஸ் அ பேரண்ட்டாக நான் வாங்கும்போது இதை ஒத்துக்கிட்டு தான் வாங்குவேனா? லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுன்னா கூட சொசைட்டல் ப்ரெஷர் என் மேலே இருக்கும் பொழுது நான் என் குழந்தையோட மார்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதை விட எனக்கு இது வந்து ரொம்ப பெட்டராக தெரியும். Wonderful, Arav. Pick up the another one. அதே வரைஞ்சு காட்டுங்க பார்ப்போம். Rightly said, Asi. So convincing the parents about the utility of the app that focuses on learning, so and doesn't guarantee the higher marks, is a very very big task la salesperson ku. So this is even more difficult since there are plenty of options that claim to help the students memorize the concepts and score the higher in exams, which is tuition centers. நிறையா இருக்குது. இன்னும் ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு பின்னிடுவாங்க. ஸோ மார்க் எடுக்கிறது தான் அவங்களோட நம்பர் 1. ஸோ ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸுக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணும். இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போ நான் இந்த செஷன் கண்டக்ட் பண்ணுறதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நிறைய பேர் நினைப்பாங்க, விச் இஸ் ரிஃப்ளெக்டிங் இன் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ திஸ் இஸ் தி அனதர் சேலஞ்ச் விச் இஸ் பைஜூஸ் இஸ் ஃபேஸிங். ஹை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா. இட்ஸ் வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் அன்டெஸ்டட். ஏன்னா 2015 அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 15 வருஷம் போனால் தான் வந்து எல்கேஜியில் ஒரு குழந்தை வாங்குது, அத்தனை வருஷம் வந்து +2 வரையும் படிக்குது, அப்புறம் அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்றதெல்லாம் நம்மளால் ஒரு டேட்டா எடுக்க முடியும். ஸோ விச் இஸ் அன்டெஸ்டட் நவ். அதுவுமே வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் தி பைஜூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்வின்சிங் தி பையர் ஹூ இஸ் பேரண்ட் ஆக்சுவலி. ஸோ the task, as both Ravindra and Mohit explained to me in different conversation, was to explain the parent how the learning app was made and how it could help the children start learning better compared with other modes of the supplementary education. இங்கே தான் வந்து சூட்சமாக நடக்குது. ஸோ இதெல்லாம் சேலஞ்சிங். இவ்வளோ சேலஞ்ச் இருக்கும்போது நான் ஒரு ஆர்கானிக்காக எத்திக்கலாக வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டில் வந்து படிக்க போகிறோம். Byju's created a sales team of fresh engineering graduates across India to get this job done. Why engineering graduates? Any guesses? Why not BCom படித்தவன், ஆர்ட்ஸ் படித்தவன், MBBS படித்தவன்லாம் வந்து சேல்ஸில் இறங்கக்கூடாதா? எதுக்கு இன்ஜினியரிங்க்கும் சேல்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் பைஜூஸில் சேல்ஸ் வேலை கிடைக்கும். Why? Any guesses? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் இன்ஜினியரிங் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
இங்கே இருக்கிற சிலபஸ் அங்கே இருக்காது. அந்த ஸ்ட்ரகிள் எப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போவே நீ கற்றுக்கிட்டா காலேஜ் வரும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம்ல. மேக்ஸ் மேக்ஸ் Maybe engineering graduates or whomever completed recently can more easily connect with the potential customers. அவங்களே சொல்லலாம், நான் இந்த மாதிரி இருந்துட்டு வந்திருக்கேன், இந்த பைஜூஸ் எடுத்துட்டா நீங்கள் வந்து யூ குட் பி இந்த உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் வராது, அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கலாம். இப்போ வந்து எல்லா பேரும் இன்ஜினியர் தான் இப்போ பைஜூஸில் ஏன் இன்ஜினியர் இது எடுக்கிறாங்கன்னா அப்போ பைஜூஸ்லேயே கூட வேலை கிடைக்கும் அப்படி கூட யோசிப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி கூட மித்த இதுங்க எடுக்கலைன்னா கூட பைஜூஸ்லேயே நம்ம இருக்கோம், பைஜூஸில் தான் படிச்சிருக்கோம், அப்போ நம்ம பைஜூஸ்லேயே எடுத்துக்குவாங்க அப்படி கூட யோசிக்கலாம். இன்ஜினியர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. பைஜூஸ் வந்து நல்ல சம்பளம் தருவான். ஸோ பயங்கரமான ப்ராசஸ் தான் வந்து உள்ளே போகும். ஸோ அதை பற்றியே நிறைய சொல்லியிருக்காங்க எவ்வளோ சம்பளம் தருவாங்கன்னு. ஸோ சும்மா இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் வேலை கிடைக்காது. அவங்களுமே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு தான் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ எடுப்பாங்க. நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கா, டாப் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு பைஜூஸ் எடுப்பாங்க. ஸோ எதனா தோணுதா உனக்கு? எதனா அவர் சொன்னது தான். ஸோ pretty much they covered. So because particularly math, so learning app நாலே math தான். So math is at the heart of the learning app, and to sell the app the company needed the smart individuals who not only understand those concepts but could also make others understand them in quick இன்ஃபார்மல் இன்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி கவுன்சிலிங் உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க கிடைக்கிற அந்த 15 to 45 மினிட்ஸில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்து பசங்களை கன்வின்ஸ் பண்ணணும் இல்லை பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணணும் போது தே நீட் டு நோ தட் கான்செப்ட். ஆக்சுவலி அதை சொல்லித்தரத்துக்கும் அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கணும். நேச்சுரலி செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் த சேல்ஸ் டீம் அட்லீஸ்ட் இந்த பிகினிங் வாஸ் ரிகரஸ். நான் சொன்ன மாதிரி வெரி ரிகரஸ். அண்ட் company used to get thousands of job application and selected only about 10% of the Lakshan anga camera irukku ipdi vandru about 10% of the people for the sales role. So 10% தான் வந்து crack பண்ணப்படும். ஸோ அதனால் வந்து எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ learning may indeed be heart of Byju's operation, but sale is indisputably the oxygen for the organization. ஸோ நோபல் காஸ்ட் நீங்கள் சொன்னீங்க, எக்ஸாக்ட்லி நோபல் காஸ்ட் தான். பட் அந்த நோபல் காஸ்ட்டை வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சேல் தான் வந்து ஆக்சிஜன். இஃப் த சேல் இஸ் நாட் ஹேப்பனிங், ரெவன்யூ வில் கோ டவுன். ஆப்வியஸ்லி கம்பெனி வந்து அவ்வளோதான், டவுன் தான், விச் இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ அவங்களுக்கு சேல் இல்லை, ரெவன்யூ போச்சு, இப்போ கம்பெனியை மூட போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அதில் ஏன் அப்படி தப்பு நடந்தது, அவர் என்ன மாதிரி க்ரீடியாக ஆனார் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த சாப்டரில் வந்து இருக்குது. மேபி குவிக்லி ஐ வில் டூ தி செஷன் இன் லேட்டர் ஸ்டேஜ். ஸோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அது என்னென்ன தப்பு நடந்ததுன்னா அதில் கற்றுக்கலாம். ரிமெம்பர் த ஃபோக்கஸ் இஸ் சப்போஸ் டு பி ஆன் எக்ஸ்பிளைனிங் அண்ட் மேக்கிங் த பேரண்ட்ஸ் டு ட்ரஸ்ட் திஸ் ப்ராடக்டில். ஸோ இப்போ ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி நான் தான் இப்போ சேல்ஸ் கை, ஸோ எப்படி உள்ளே வந்து கவுன்சிலிங் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து குயிக்காக வந்து பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி விகரஸாக அடிப்பாங்க அப்படின்றது புரிஞ்சால் தான் வந்து நம்மளால் அவேர்னஸ் செட் வர முடியும். ஓவர் த ஃபோன் கால் சேல்ஸ் பர்சன் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பேரண்ட்ஸ் லெவல் ஆஃப் இன்வால்மெண்ட். ஃபோன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இன்வால்மெண்ட் வச்சிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கோடுக்கு பிடி. ஸோ தட்ஸ் அ பெயிட். ஸோ லெவல் ஆஃப் இன்வால்மெண்ட் வித் திஸ் சைல்ட் ஸ்டடீஸ். ஸோ தென் தே த்ரோ இன் எ டீல், சே 50% ஸ்காலர்ஷிப் நான் தரேன் அப்படின்ட்டு. தட் இஸ் தி பெயிட். Okay, Indians are value conscious, but they also love the discounts. So in the business terms, scholarship is nothing but discount. Scholarship அப்படின்னு நம்ம பேசும்போது எனக்கு பெருமையாக இருக்கும். போதுமா, வேறு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க, அந்த பின்னாடி இருக்கு பாருங்க, எடுத்துக்கோங்க.
ஸ்காலர்ஷிப் சொல்லும் போது ஒரு பெருமிதம் வரும். ஐ ஸ்டடிட் இன் ஸ்காலர்ஷிப், ஐ காட் 100% ஸ்காலர்ஷிப். ஆக்சுவலாக அந்த 100% ஸ்காலர்ஷிப் எதுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கனாலே ஒரு மார்க்கெட்டிங் பின்னாடி இருக்கும். ஸோ விச் இஸ் டிஸ்கவுண்ட். நான் டிஸ்கவுண்ட்டில் படித்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு அசிங்கமாக இருக்கும். வேற அந்த அப்படியே டேர்மை மாற்றி ஸ்காலர்ஷிப்னு போட்டோம் அப்படின்னா பெருமையாக நம்மளே வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங்கே பண்ணுவோம். ஸோ தே த்ரோ 50% ஸ்காலர்ஷிப் as a bait. Without exceptions, many parents bite that கொடுக்குப்புடி. So though the salesperson say the conversion ratio is less than 1 sale per 10 downloads. 10 பேர் டவுன்லோட் பண்ணி அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் தான் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண முடியும். ஸோ here is how this counseling session goes. கவுன்சிலிங் ஸ்கெடியூல் பண்ணப்படும். Most such meetings happen over the weekend or after 7 o'clock. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து 2 பேரண்ட்ஸும் வீட்டில் இருப்பாங்க. When both the parents are generally home. In 90% of the cases where the second parent is not home, sales people say the sales don't go through. நான் அப்பாவை மிளகா அரைக்கலாம், அப்புறமே பார்த்தா அம்மா வேணான்னு சொல்லிடுவாங்க. அம்மாவை மிளகா அரைக்கலாம், அப்பா வேணான்னு சொல்லிடுவார். 2 பேரும் சேர்ந்து மிளகா அரைச்சா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அவங்க பார்த்துருவாங்க எப்படி அதை மிளகா அரைக்கிறாங்கன்றதை பார்ப்போம் இப்போது. ஸோ த செஷன் கேன் லாஸ்ட் எனிவேர் பிட்வீன் 15 minutes and couple of hours depending on the factors like affordability, involvement with the child's education, parents' general awareness of the app and the education. Remember the 2 set of parents we already talked about. Sales people have told me that they constantly look for clues that may help them understand the spending capacity of the parent. Any guesses? நீங்கள் சேல்ஸ் பர்சன் வீட்டுக்கு போய் கவுன்சிலிங் பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் நோட்டை விடுவீங்க? ஸோ தட் ஓவர் பிச் பண்ணலாமா இல்லை கீழே அடைக்க வாசிக்கலாமான்னு எதை வச்சு பண்ணுவீங்க? எனி கெஸஸ்? வீட்டில் இருக்கிற வசதி, வேறு ஆட்டிடியூட், பேரண்ட்ஸோட ஆட்டிடியூட். வசதி, ஆட்டிடியூட், வேறு என்ன? நெய்பர்ஹுட், லொக்கேஷன் ஆஃப் த ஹவுஸ். எம்ப்ளாய்டு, போத் ஆர் எம்ப்ளாய்டு, எங்கே எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படி இதெல்லாம் பார்ப்பேன். ப்ரெட்டி மச் அதுதான் சொல்கிறாங்க. இன்னொன்று சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா சைஸ் ஆஃப் த டிவி. ஃபாரினில் வந்து லான் இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த லான் பச்சையாக இருக்கா ப்ரௌனாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா லான் வந்து அங்கே மஸ்ட்டு, அங்கே வந்து இந்த வில்லா டைப்பில் தான் இருக்கும், லான் இருக்கும். பட் ஹவு யூ மெயின்டைன் த லான் தட் வில் ஷோ நீ எவ்வளோ வந்து ரிச்சாக இருக்க அப்படின்ட்டு. தினைக்கும் நீ பச்சை பசல்னு புல்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணுறேன்னா நீ ஒரு ஆள் போட்டு பண்ணுற, இல்லை டைம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாங்கி வச்சிட்டேன் ஆனால் அது காஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் இன் ஃபாரின். பட் இன் இந்தியா டிவி சைஸ். பட் இப்போ அது எனக்கு தெரியல, எவனா இப்போ இஎம்ஐயை போட்டு டிவி வாங்கிடுறாங்க. அந்த டைமில் வந்து டிவி சைஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ everything becomes a visual clue. So they talk to the child about their interest and ambition and try to create a rapport. Then they move into the next stage of trying to close the deal. Okay, so here it goes. The salesperson asks some questions on certain subject, topic, or even give the quiz. The salesperson has to prove the parent. எவ்வளோ cruel பாருங்களேன். They have to prove the parent the child's learning lack direction before suggesting that Byju's is the solution. Roughly 20 set of parents have told me over the last 3 years that they feel demotivated, embarrassed, guilty that they haven't been able to do enough for the children. உன்னை கூனி குறுகி வச்சு உன்னை கில்ட்டியில் தள்ள வச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போகிறோம். ஐயோ நான் 2 வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம், நைட்டெல்லாம் வச்சு பிரயோஜனம், பையனை விட்டுட்டனே பொண்ணை விட்டுட்டனே அப்படின்ட்டு உன்னை வந்து ஒரு கில்ட்டியில் தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பானுங்க. அந்த மாதிரி என்ன கொஸ்டின்ஸ் இருக்க போகுது பார்ப்போமா? One of the most popular questions the salesperson asked the children in grade 6 standard பசங்க பொண்ணுங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்து டக்குன்னு இது மாதிரி எடுத்து ஒரு சர்க்கிளில் போட்டுட்டு, ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, tell me the total number of points that can be plotted in the circle. சர்க்கிள் வரைஞ்சிட்டேன், இப்போ நீங்கள் தான் குழந்தை, இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ்மா வைக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். சில ஒரு நம்பர் சொல்லுங்கள். சில பாயிண்ட் இப்படி வைக்கணும். சும்மா ஒரு தோராயமாக நீங்கள் எனக்கு கரெக்டாக நம்ம சொல்ல தேவையில்ல. 100 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். நீ எத்தனை பாயிண்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்கிற? டக்குன்னு சொல்லுங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கலாம். சும்மா தோராயமாக தான். 200, 100, இன்ஃபைனைட்,
நீங்கள் இன்ஃபைனைட். ஆக்சுவல் ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட், வச்சுக்கிட்டே போகலாம். பட் குழந்தைங்க வந்து அது மாதிரி சொல்லாது. Most children fail to answer that question. Then the salesperson explained that the circle has infinite number of points. To make the parents understand the simplicity of the concept, they show the Ravindran's introduction to geometry video. பைஜூஸ் ரவீந்திரன் அவரோட ஜியாமெட்ரி வீடியோ வந்து போடுவாங்க. அவர் சும்மா அனிமேஷனில் பிரித்து அயன்மேன் மாதிரி சுத்த விட்டு அப்படியே பிரித்து மேய்வார். படிக்காதவங்கள பார்த்தா கூட அந்த ஜியாமெட்ரி புரிஞ்சிடும். அப்போ எப்படி இருக்கும்? ஏங்க இது ஒரு பேசிக்கான கேள்விங்க. உங்கள் பையன் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுறான்னா கான்செப்ட்ஸை டப்பாக அடித்து மார்க்குக்காக படிக்கிறான். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் மார்க்கில் எடுக்க முடியாது. எடுத்தாலும் ஐஐடிக்குள்ளெல்லாம் போக முடியாது. இதுக்கு வந்து லேர்னிங் தேவை, கான்செப்டை வந்து புரிஞ்சிக்கணும். எங்களோட ஆப்பை பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி அனிமேட் பண்ணி நாங்கள் போடும்போது பசங்க புரிஞ்சிப்பாங்க, இவென்ச்சுவலி மார்க்கும் வரும் அப்படின்னு ஒரு மிளகா போடும்போது a simple question follows, exploiting the parents' guilt and the FOMO. If the child cannot learn this fundamental, how will they learn well in the 10th grade board exams and onwards? That is the FOMO. இல்லை யாராக இருந்தாலும் கிக்கின் ஆகும். நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணி நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்குறீங்களோ இல்லைனா வந்து கோடி ரூபா நீங்கள் வந்து சம்பாதிச்சாலுமே சர்க்கிளில் பாயிண்ட் வைக்க தெரியலையம்மா, அடி கில்ட் டாட். So then the salesperson sweetens the offers by offering the scholarship, நான் சொன்ன மாதிரி, which is what the advertising professional would describe as a discount. At this point most children would want the tablet. யாரு தான் வந்து டேப்லெட் வேணான்னு சொல்லுவாங்க? இப்போ உங்கள் குழந்தை டேப்லெட் கேட்டால் நீ வாங்கி கொடுத்துருவீங்களா? மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் ஓன்ட். ஐயோ ஆல்ரெடி ஃபோனை பார்த்து கேட்டு போய்ட்றேன், ஏன்னா டேப்லெட்டை வாங்கி தரணுமா, அதுவும் காஸ்ட்லி வேறு. பட் Byju's used to collaborate with tech companies such as Samsung and Lenovo to create the customized learning kits that included tablet preloaded with the learning material. ஸோ இது வாங்கினீங்க அப்படின்னா டேபும் கூட வரும். பசங்க படிக்கிறாங்களோ இல்லையோ டேப் இருக்கே, அப்பா வாங்கிடுப்பா அப்படின்னு புஷ் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் கில்ட் வந்துடுச்சு. ஸோ win-win situation for both parents as well as the kid. By now the parents are emotional and worried about their child's future education if the sales pitch has been delivered effectively. The smartly dressed salesperson then asks the parent to give it a try with the assuring statement that if you don't like it, you will get the full refund. Final blow. Most parents are close to giving it now. This is the time for one final blow. Adimal adi adichachi. This is the knockout time. The salesperson then throws several other questions at child planned so that the child will fail to answer. These questions might seem almost random, but they are not. There are parts of topics covered in the video that the salesperson proceeds to show next. After the videos, the questions are repeated and this time the child answers correctly. அதுதான் அந்த பவர்ஃபுல் வீடியோ. ஸோ ஃபெயில் கொஸ்டின்ஸ் எல்லாம் தப்பாக சொன்னவங்க பைஜூஸோட வீடியோ பார்த்த உடனே திரும்பி எல்லாம் கரெக்டாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. திஸ் ட்ரிக் நெவர் ஃபெயில்ஸ் and the parents are satisfied, the deal is done. Clinching a sale is not about the child, it is about the exploiting the fear of parents regarding the child's future in a broken education system. Though லேர்னிங் தான் வந்து எனக்கு தேவை நோபல் கான்செப்டாக இருந்தாலுமே, but this is all about exploiting the fear of parents because our Indian education system is totally broken. So மார்க்குன்னு இன்னுமே போயிட்டு தான் இருக்கும். Which is totally broken, which is very true. அதை வந்து இவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கேஷ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ the skilled salesperson will change the tone of conversation from to intimidation to shaming the parents for not caring enough. அந்த மாதிரி உங்களை கில்ட்டில் வந்து தள்ளி விட்டுடுவாங்க. ஸோ again I will pause for few minutes. Let's take the round robin again. உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மேம். எதாக இருந்தாலுமே ஒரு மார்க்கெட்டிங் வரும்பொழுது சைக்காலஜி யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண முடியும். அந்த சைக்காலஜி நல்லா தெரிஞ்சால் மார்க்கெட்டிங்கில் ஷைன் பண்ணிடலாம். அதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பேரண்ட்ஸோட சைக்காலஜி விழுந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சார் பேரண்ட்டாக வந்து யாராக இருந்தாலுமே பைஜூஸ் போகலாம் அப்படின்னு தான் வந்து போவாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மார்க்கெட்டிங் சைக்காலஜி தான். இப்போ
நம்ம வீட்டில் ஒரு வேக்யூம் கிளீனர் விற்க வருதாங்களோ இல்லை வந்து ஆர்ஓ வாட்டர் இது பண்ணனாலோ இது இல்லைன்னா என்ன ஆகிடும் பாருங்கள், உங்களுக்கு வந்து வீசிங் வரும், நான் எவ்வளோ டஸ்ட் எடுக்கிறேன் பாருங்கள் உங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி பண்ணுறக்கூடிய ஒரு இதுதான். பைஜூஸ் மாதிரி ஒரு ஆப் இருக்கட்டும், பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுத்தால் நல்லது. 4 பேரோட பேசி யார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இன்ஸ்பைட் ஆஃப் வித்தவுட் ஆல் தீஸ், அவங்க கூட ஒரு தடவை பேசி ஒரு டிஸ்கஷன் வந்தால் தே கேன் டேக் பெட்டர் இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் அப்படின்றது தான் என் ஒப்பீனியன். யோ, இந்த புக்குக்கு ஆர்ட் ஆஃப் செல்லிங் கூட பேர் வச்சுருக்கலாம். இந்த சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஸ்கோர்ஸ் க்ரியேட் பண்ணால் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பேரண்ட்டோடைய சைக்காலஜி தான் ஆக்சுவலாக இதில் மெயினாக இது பண்ணுறாங்க. பசங்களை வந்து எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ என்ன நினைப்போம், நம்ம பசங்க வந்து நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், அவங்க இது மாதிரி ஒரு சர்க்கிள் கேட்டு அந்த பையன் நம்ம குழந்தை கண்டிப்பாக சொல்லாது அது இன்ஃபைனைட் 1 வைக்கலாம், 4 வைக்கலாம், இல்லை 3 வைக்கலாம், இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்கு அதிலே வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். ஐயோ நம்ம பையனுக்கு ஒன்றுமே தெரியலையே, நம்ம ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல போல் அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அது போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆமாம், விசாரிக்கலாம், மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு நம்ம பண்ணலாம். அந்த சேல்ஸ் பர்சன் வந்து நம்மக்கிட்ட பேசும்பொழுது விசாரிச்சதெல்லாம் மறந்துடும் ஆக்சுவலாக. இன்னொன்று நமக்கு என்ன வரும்னா, அவங்க பையன் ஏற்கனவே நல்லா படிக்கிறான், அதனால அவனுக்கு வேணாம், ஆனால் நம்மளது படிக்கலையே வேணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அவங்க வந்து இம்ப்ரெசிவாக பேசிடுவாங்க. அதுக்கு தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து சேல்ஸாக உள்ளே போடுறாங்க. ஆக்சுவலாக இன்னும் சொல்லுவாங்க என்னன்னா, நீங்கள் உங்கள் பசங்களுக்காக என்ன சேர்த்து வைக்க போகிறீங்க, என்ன சேர்த்து வைக்க போகிறீங்க, இதுதான் படிப்பு தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே சேர்த்து. நீங்கள் காசு பணம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க, படிப்பு கொடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்படி அதுதான் ஆக்சுவல் மெயின் பெயிட்டு. அதில் இல்லை கரெக்டு. ஸோ அப்போது விழுந்து தான் ஆகணும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ on the day of home visit, the salesperson would try to get the parents to sign up by whatever means necessary. They told me that they can't come back empty-handed, so they would cut whatever deal it deemed possible. Finally, salesperson would ask for the PAN or Aadhaar number and bank details, generate one-time passwords, and assure that parents that EMI would start flowing after several weeks, and they had the option of cancelling before that happens. So before that EMI kicks in, you can use the app. If you don't want to use the app, you can always cancel. They would all then for the happy selfies with the child. Then hell would break loose. Parents would realize that the product didn't live up to their promise. They would keep going around in circles trying to return the product and cancel the subscription. But by then the loan would have been kicked. So and the return window would have been closed. If the parents didn't pay, the credit score would be get affected, and then the lender would start making the threatening calls. So கேன்சல் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க, சரி இப்போ எனக்கு தான் வேணாம், நான் இஎம்ஐ கட்ட மாட்டேன், என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா அடுத்த நாள் கால் வரும், தம்பி கால் இஎம்ஐ கட்டுறீங்களா இல்லை உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும், பரவாயில்லையா, அடுத்த லோன்ஸ்லாம் எடுக்க முடியாது, உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும், நீங்கள் திரும்பி இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து முரண்படுவீங்க. ஸோ க்ரூஷியலி unlike the neighborhood tutor or the coaching center that they could leave because there were no long term commitments. நான் டியூஷன் போகிறேன், டியூஷன் பிடிக்கலன்னா 2வது மாதமே நான் வந்து கட் பண்ணிடலாம். பட் ஹியர் ஆல்ரெடி நான் 3 வருஷத்துக்கு சேர்த்து தான் வாங்கி வச்சிருக்கேன். ஜிம்மு போகிற மாதிரி 1 மாதம் 12,000 ரூபாய் ஜிம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 1 மாதத்துலேயே விட்டுடுவேன், திரும்பி காசை கொடுறாங்கன்னா கொடுக்க மாட்டேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நாட் ஆல் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் ஆர் டிக்ளைன் தோ. ஸோ மெனி கஸ்டமர்ஸ் have got their money back, but only after long and trying process. The best way to get the refund according to the multiple sales people was take the complaint to the social media. சோஷியல் மீடியாவில் எழுதினீங்கன்னா மார்க்கெட்டிங் இவ்வளோ டே நான் ஷாருக் கானுக்கும் மெஸ்ஸிக்கும் கொடுத்த காசெல்லாம் நீ ஒரு ட்வீட்லேயோ ஒரு போஸ்ட்லேயோ அடித்து தூக்கிடுவேன், உன்னதா வச்சுக்கோ உன்னோட ரிட்டர்ன்ஸை, உன்னோட காசை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் how many people are using the social media இல்லை? ஸோ அதனால் ஸ்டில் தே ஆர் பேயிங் இஎம்ஐஸ் தான். ஸோ திஸ் இஸ் கால் தி ட்ராப். புக்கோட பேர் லேர்னிங் ட்ராப். ஸோ இந்த மாதிரி ஃபோமோவை வச்சு ட்ராப்பை வச்சு உங்களை வந்து பிடிப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் செல்லிங்காக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இன்னும் நிறையா போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஐ வில் ஸ்டாப் திஸ். ஸோ லெட்ஸ் டூ த பிரெயின் ஸ்டார்மிங். ஸோ நம்ம பேசிட்டோம்,
ஸோ வந்து இது வந்து இப்படி தான் நம்ம விழுந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு சாப்டர்லேருந்து ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ நோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராப். நம்ம இப்போ பேசிடலாம், அதை வந்து என்ன தான் அவங்க சொன்னாலும் நம்ம வந்து வாங்காமல் விட்டுடலாம், தனியாக படிச்சிடுவான் அப்படின்னு நம்ம இப்போ சபையில் சொன்னாலுமே, ஐ வாண்ட் யூ டு திங்க் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். உங்கள் குழந்தைய வந்து அவன் சரியாக படிக்கலன்னு சொல்லிட்டான், டெஸ்ட்டெல்லாம் வச்சுட்டான், உங்களை கில்ட்டிக்கு தள்ளிட்டான். ஸோ நீங்கள் இப்போ கில்ட்டியில் இருக்கீங்க, இப்போ என்ன பண்ண முடியும் ஆஸ் அ பேரண்ட்டாக அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்படின்றத வச்சு வாட் இஸ் அ டேக் அவே ஃப்ரம் திஸ் செஷன்? கூடவே வந்து இந்த சாப்டர் எப்படி இருந்தது, இந்த இனிஷியேட்டிவ் எப்படி இருந்தது, புக் ரீடிங் வந்து நல்லா இருந்ததா, எடுத்து படிக்கலான்னு தோணுதா, இல்லை இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டியா நல்லாயிருக்கும். படிக்கலாம், நல்லா தான் இருக்கு. என்னன்னா பேரண்ட்டாக எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வந்து சென்டிமெண்டலாக போகிறேனோ, சென்டிமெண்டலாக நான் திங்க் பண்ணாதான் இதுக்கெல்லாம் விழுவேன். என் குழந்தை எப்படி படித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மென்டாலிட்டி எனக்கு வந்ததுன்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். நான் அப்படி தான் நினச்சேன். அதனால் எனக்கு அது இதில் பைஜூஸ் வந்து இட் இஸ் அ குட் லேர்னிங் ஆப் தான். ஸோ யாருக்கு தான் அனிமேட்டட் வீடியோஸ் பார்க்கும்போது புரியாமல் இருக்க போகுது. ஸோ அதனால் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ரீச் பண்ணுறதுக்காக அவங்க எப்படி வேணால் வந்து விற்கலாம். பட் நான் வந்து பைஜூஸ் வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணும். பிகாஸ் அட்லீஸ்ட் அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சப்ஜெக்ட் புரிஞ்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், இந்த ப்ராடக்ட்டை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே சொல்ல முடியாது. பட் ஏன் த ப்ராப்ளம் இஸ், நான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன்னும் போது இதை வந்து கேன்சல் பண்ணால் வந்து கேன்சல் பண்ணலாம் ஆஸ் பர் தி பேப்பர், பட் கேன்சல் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நான் வந்து 2 மாதம் கழித்து என் குழந்தை படிக்கல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ஆஸ் அ ப்ராடக்டாக இட்ஸ் வெரி குட் ப்ராடக்ட். இப்போ லேர்னிங் நீங்கள் அனிமேஷன்லாம் கரெக்டு தான், பட் இது வந்து படம் கிடையாது, இது வந்து ஒரு படிப்பு. எப்படி இருந்தாலும் போர் தட்டும், சலிப்பு வரதான் செய்யும், அந்த கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரதான் செய்யும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எப்படி வந்து உட்காந்து பண்ணலாம், ஸோ எப்படி வந்து அதை அசிஸ்ட் பண்ண முடியும் நம்ம கிட்ஸை? சப்போஸ் வரலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து ஸ்கூல்லேயும் அதே தானே, ஸ்கூலில் படிப்பு வரலன்னா நம்ம ஸ்கூல் நிறுத்திட மாட்டோம்ல. ஸோ அப்போ இது ஸ்கூலில் பைஜூஸாக வரும்போது இதை எப்படி வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்? ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சினாரியோ சொல்லிட்டீங்கன்னா தென் இட் வில் பி ஆடட். நானும் கற்றுக்கணும், நானும் உட்காந்து குழந்தையோட படிக்கணும். அது 1 மணி நேரம் பார்க்குதுன்னா நானும் உட்காரணும். ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணணும், நானும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் முடியும். கொடுத்த காசுக்கு அதாவது நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிடுவேன், அவ்வளோதான். அதே சேம் தான், நாம் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்னென்னா நம்ம நம்ம சொசைட்டிலேயே வந்து நம்ம தொடர்ந்து ஒரு குழந்தையோ இன்னொரு குழந்தையோ ஒரு கம்பேரிசன் பண்ணியே நம்ம வந்து இது வரைக்கும் ஓட்டிட்டோம். அப்புறம் நம்ம பர்சனலாக நம்மளுடைய லைஃப்லேயே ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி இது பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டெசிஷன்ஸையும் எடுத்திருக்கேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இந்த விஷயமும் வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், எனக்கு வந்து ஒரு கார் வேணும், ஒரு பியர் ப்ரெஷரில் வாங்கியிருப்போம் நம்ம, உண்மையிலேயே எனக்கு அவசியமாக இல்லையான்றது தெரியணும். அதே மாதிரி நம்ம குழந்தையோட இதையும் எவாலுவேட் பண்ணணும். உண்மையிலே டஸ் இட் வாரண்ட், இல்லை வேறு விதமாக வந்து அதை இது மாற்ற முடியுமா? பைஜூஸ் இஸ் நாட் த ஒன்லி சொல்யூஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் யோசித்து முடிவெடுக்கலான்ற மாதிரி இது பண்ணலாம். வேறு விதமான ஒரு ஊக்கம் தேவைப்படலாம் குழந்தைக்கு. ப்ராப்ளி ஸ்கூல் எஜுகேஷனே போதுமானதாக இருக்கலாம், ஓகேங்களா? இல்லை ஒரு சின்ன டியூஷன் பண்ணிட்டா ஒரே வருஷத்துலேயே பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த பேசிக்ஸ் பிக்கப் பண்ணிட்டா வந்து இட் ஷுட் பி ஃபைன். ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப போராக இருந்தேன். ஒரு 3 months டியூஷன் போனதுக்கப்புறமே வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் மோர் தென் 90 or 95. அது அந்த ஒரு சின்ன அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன சீக்ரெட்ஸ் இருக்கும், இல்லை சின்ன பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் தேவைப்பட்டது. ஸோ திஸ் இஸ் வாட் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸ்கூல்லையே ஒரு நல்ல இதாக அனிமேஷன் அந்த மாதிரி வச்சு சொல்லி தந்தா பைஜூஸ்க்கு இப்போ யாருமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்கூலாக கிடைக்காதான். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக பார்த்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, மொத்தமாக தான் சொல்லி தருவாங்க. வேறு
அதனால எல்லாம் பைஜூஸ்க்கு தான் போவாங்க. ஏன்னா தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து பைஜூஸ் படித்தா அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வாங்கி அதை 4 பேர் படிக்கிற மாதிரி இருக்கா? இந்த எனக்கு பைஜூஸ்லேருந்து கால் பண்ணும்போது என்கிட்ட கூட அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு கேக்கை 3 தடவை கட் பண்ணோம், ஆனால் 8 பீஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரில அப்புறம் நான் நிறையா இது யோசித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேக்கை இங்கே ஒரு 2 சைடு இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு, அப்புறம் பாதியாக வெட் பண்ணால் 8 பீஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தெரில. அதுக்கு எங்கள் அம்மா நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரியா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நான் தான் வேணாம் நானே கற்றுக்கிறேன் அப்படின்னு தான் 12th அதெல்லாம் யூடியூப்பே பார்த்து அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மளாக கற்றுக்கிட்டா கற்றுக்கலாம். இதில் அவங்க பசங்க நினைக்கிறது தான் அதுதான். ஆக்சுவலாக நம்ம என்ன தான் பசங்களுக்கு என்ன ஆப் கொடுத்தாலும் சரி, இல்லை எது கொடுத்தாலும் சரி, பசங்களுக்கு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க படிக்க முடியும். ஸோ வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அவங்க படிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். இந்த ஆப்பில் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு என்ன தான் அனிமேஷனாக இருந்தாலும் பசங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படிக்கிறேன், நான் போகிறேன்னு அவங்களுடைய ஒப்பீனியனை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அவங்க போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து சரி அதில் முயற்சி பண்ணி பார்க்கறதுல ஒரு தப்பு கிடையாது. எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ பைஜூஸ் ஆர் எனி லேர்னிங் ஆப், இதில் என்ன பெருசாக ஆஸ் அ பேரண்ட்டாக நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஆப்பில் வந்து சொல்லி தருவாங்க, கிட்ஸ் வந்து அது உள்வாங்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம விஷுவலாக பார்க்கலாம், விச் இஸ் லேக்கிங் இன் தி ஸ்கூல். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பீரியாடிக்கலாக வந்துட்டு ஸ்கூல்ஸ் வந்து கிளாஸை வந்து எப்படி வந்து டீச்சர்ஸ் நடத்துகிறாங்க, அதை எப்படி பசங்க வந்து இன்ட்ரெஸ்டாக ஃபோக்கஸ்டாக பார்க்குறானுங்களா, இல்லை டிஸ்ட்ராக்ஷன் நடக்குதா, விளாட்றானுங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனோ அந்த மாதிரிலாம் ஸ்கூல்ஸ் பண்ணுற மாதிரி ரேண்டமாக வந்து பீரியாடிக்கலாக வந்து ஆஸ் அ டீச்சர் எப்படி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து இட்ஸ் நாட் அபவுட் வேவு பார்க்குறது, பட் அது எப்படி இருக்குது ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் நல்லா அப்போ என்ன நடக்கும்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸ்கூல்ஸுமே நல்லா தான் இருக்குது, டீச்சர்ஸுமே நல்லா தான் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஸ் அ பேரண்ட்டாக ஆல் ஐ சி இஸ் த ரிசல்ட். அந்த எக்ஸாம்ஸில் வாங்குகிற ரிசல்ட்டு தான் ஆஸ் இந்த புக்கில் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலோட மெத்தடாலஜி வந்து எப்படின்றத கணிக்க முடியுது. பட் மார்க் இஸ் நாட் த ஒன்லி திங்ல. லேர்னிங் எப்படி இருக்குது, அவன் எப்படி உள்வாங்கியிருக்கான்றதெல்லாம் வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் வச்சுலாம் வந்து நல்லா வந்து என் குழந்தைய எவால்வேட் பண்ண முடியாது ஆஸ் அ பேரண்ட்டாக இருக்கு. அதை வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா மேபி எனக்கு தெரியும், ஓகே இன்னும் நிறைய நாள் போக வேண்டியது இருக்குது, ஸ்கூல்ஸ் பார்த்துக்கும். அண்ட் தென் ஸ்கூல் ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் மெக்கானிசம் டு கெட் த ஃபீட்பேக். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க. In our school we did. நாம் அந்த HOD இருப்போம், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் HOD will give a constant report about the teachers, how they are conducting the class, எப்படி வந்து சொல்லி கொடுக்குறாங்க, புரியுதா இல்லையா, என்ன டெஸ்ட் வச்சாங்க, அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க, மிஸ்டேக்ஸோட எத்தனை பேர் எழுதுகிறாங்க, மிஸ்டேக் இல்லாமல், அந்த மாதிரி ஃபுல் டேட்டா எங்ககிட்ட இருக்கும். அதனால் பேரண்ட்ஸுக்கு போய் சேருமான்றது தெரியாது. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வேணால் HODs போய் பேசுவோம். 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணால் we will give every detail. அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கை தாண்டி எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் இப்போ அதை பார்க்குறேன். என் குழந்தை வந்து இதில் கொஞ்சம் இப்போ எனக்கு வந்து பேரண்ட்டாக எனக்கு தெரிஞ்சிடும், ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி பிக்சர் ஓரியன்டாக சொன்னால் ஆரோ புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிடும் ஒரு மெத்தடாலஜியை. இதை வந்து டீச்சர்கிட்ட சொல்லிட்டோன்னா இவனுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குமே, ஆனால் அது என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த ஒரு வழி இருக்கா அப்படின்னும் போது இவன் தான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது, இதனால் வந்து எதனா கார்னர் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு. அந்த ஒரு ரேப்போ பில்டிங் வேணும் அப்படி இருந்தது அப்படின்னு. இது வந்து ஒரு டீச்சர் பேரண்ட்ன்ற தாண்டி இன்னும் ஒரு அது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்து நல்ல ஒரு கம்யூனிட்டி செட்டப்பில் இருந்தோம் அப்படின்னா ஐ திங்க் இது வேணும். இது என்னென்னா வந்து பைஜூஸ் வந்து தப்பு, ஒரு பேரண்ட் அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கணும். அவங்க வந்து ஃபீட்பேக் ஸ்கூலுக்கு கேட்கணும், ஸ்கூல்லேருந்து கேட்கணும், ஸ்கூல்லேருந்து ஃபீட்பேக் கொடுக்கணும், அப்படி வச்சுக்கணும். ஆஸ் அ பேரண்ட் தே கேன் மீட், எப்போ வேணால் மீட் பண்ணலாம். அந்த எல்லா ஸ்கூல்லையுமே அது ஒரு இது ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேரண்ட் அசோசியேஷன் இருந்தால் தே கேன் ஆஸ்க். ரைட்லி மென்ஷன் ஆசி. ஏன்னா ஆரோ வந்து சில விஷயம் சொல்லுவான்,
இப்போ என்னன்னா வந்துட்டு இவன் சொல்கிறது தான் வந்து எனக்கு ஃபைனலாக தெரியும்ல. இப்போ இவன் சொல்லாதது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ் அசோசியேஷன் இருந்ததுன்னா ஐ கேன் கெட். அப்போ இவன் ஒரு பாயிண்ட் சொல்லுவான், இந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவான், இந்த பொண்ணு ஒரு பாயிண்ட் சொல்லும் போது 3 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கேதர் ஆகுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ தான் இழுத்தாலும் என்னால் வந்து இப்போ இவனோட கிளாஸில் இருக்கிற பேரண்ட்ஸ் இழுக்கவே முடியல, பண்ண முடியல. ஐ அக்செப்ட் மை ஃபெயிலியர். 2 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு நாள் வர வச்சு டீச்சர்ஸையும் உட்கார வச்சு 2 பேரும் பேசுங்கன்னு விடலாம். அந்த மாதிரி ஃபீட்பேக் வாங்கலாம். டைரக்ட் ஃபீட்பேக் இன்னும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவனுக்கு அப்படி சொன்னீங்க, அது கரெக்டா, என் பையன் இப்படி இருக்கான், அதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஃப்ரீ டாக் இருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக வந்து வரணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேர்னிங் ஆப் இஸ் வெரி குட். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து 1:40 ஆவரேஜாக இருக்குது. அப்படின்னும் போது வந்து என்னால் வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது, இவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த லேர்னிங் ஆப் இஸ் கன்சிடர் அஸ் அ சப்ளிமெண்ட்ரி டு த ஸ்கூல். ரீப்ளேஸ் பண்ண முடியாது, சப்ளிமெண்ட்ரி. அப்படின்னும் போது எனக்கு பைஜூஸ் நல்லா இருக்குது, பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு யாருன்னா பார்க்குறோமா? இப்போ இங்கே போய் சொல்கிற ரேண்டமாக நம்ம கேட்டேன் அப்படின்னா எதனா லேர்னிங் ஆப் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லோரும் பைஜூஸாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஷாருக் கான் தான் தலைவன் வந்திருக்கான். அப்போது எத்தனை பேருக்கு கான் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்குன்னு தெரியும்? இட்ஸ் a ஃப்ரீ ஆப் ஸ்பான்சர்ட் பை சம் philanthropist. ஃப்ரீ ஆப் இருக்குது, நாட் லைக் திஸ் அனிமேஷன், பட் அதுவுமே வந்து இட் வில் சர்வ் தி பர்பஸ். இப்போ எத்தனை பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் போகிறாங்க? எக்ஸாக்ட்லி தட் இஸ் ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு வேல்யூ கிடையாது. தட் இஸ் வேர் திஸ் கம்யூனிட்டி இஸ் கம்மிங் இன்டு பிக்சர். இப்போ நேற்று இந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து மண்டையை கழுவுனா போகலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா, எனக்கு என்னவோ வந்து பைஜூஸை ட்ரை பண்ணணும்னு தோணுது அப்படின்னு ஒரு சபையில் பேசும்போது, இங்கே வந்து பேசும்போது, அது நல்லதுதான்ப்பா, ஃபஸ்ட்டு நீ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாரு, ஒரு 6 மாதம் போகட்டும், எப்படின்னு பாரு, பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாரு, பைஜூஸே வந்து யூடியூப்பில் இருக்குது, அதையும் பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுன்ற மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் போது ஐ திங்க் பேரண்ட் அந்த ஃபோமோவில் விழாமல் ஐ திங்க் தே கேன் டேக் சம் டிசிஷன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் ஸ்கூல் அவங்களையுமே வந்து நிறைய விஷுவல் லேர்னிங்ஸ் வந்து கொண்டு வந்தால் இட் வில் பி பெட்டர். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து பைஜூஸே வாங்கினாலுமே நம்ம கூட உட்காரணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒய் கான் வி டூ த சேம் வித் த புக்ஸ்? ஸோ அவங்க வந்து பேரண்ட்டாக அப்போ தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னால் கொண்டு வர முடியும். இது எனக்கு ஈஸியாக இருக்குது, எனக்கே புரியுது, நான் சொல்லி கொடுத்துடலாம் ஈஸியாக. அந்த ஒரு விஷயந்தான் வந்து அவங்க ப்ராடக்டாக பார்க்குறாங்க. அதாவது நான் ஓலா ஊபரில் வந்துட்டு நான் காசு கொடுத்து போகிறேன், அது ஏன்னு சொல்கிறாங்கன்னா பிஸ்னஸ் டேர்ம்ஸில் வந்து தட் இஸ் த டேக்ஸ் ஐ எம் கிவிங் ஃபார் தி கம்ஃபர்ட். ஸோ எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஐ டோன்ட் மைண்ட் கிவிங் எக்ஸ்ட்ரா 100 rupees. ஐ எம் ஓகே வித் இட். இப்போ நாளைக்கே ஊபர் ஓலா இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதோ கை உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஐ நோ தட் இட்ஸ் காஸ்ட்லி, பட் ஸ்டில் எனக்கு வந்து முன்னாடி ஒரு 2 வருஷம் ஃப்ரீயாக கொடுத்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து என்னை பழக்க வச்சு இப்போ வந்து ஓலா ஊபர் தான் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு பேரம் பேச வேணாம், நான் தட்டினா வந்துடுறான். இப்போ கூட வந்து ஆட்டோக்காரர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா வந்து பேரம் பேசி நம்மளோட பிரெயின் வந்து ட்ரெயின் பண்ணி விட்ருவாங்க. ஸோ எனக்கு பேரம் பேசினாலும் வேணாம், அவனுக்கு 50 ரூபா கொடுக்க மாட்டேன், இவனுக்கு நான் வந்து 40 ரூபா வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற அதுதான் வந்து வி ஆர் பேயிங் த டேக்ஸ். அதே தான் பைஜூஸ்லேயே நீங்கள் சொல்கிறது, புக்கை படித்து நான் புரியறதுக்கு பதில் நான் அனிமேஷனை பார்த்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் கம்மிங் இன் டு மைண்ட். ஸோ ஆல் ஐ எம் சேயிங் இஸ் வி நீட் தி கம்யூனிட்டி. ஆமாம், வி நீட் கம்யூனிட்டி. ஸோ இதை வந்து போய் பேசுங்க. ஸோ அடுத்த லெவலில் வந்துட்டு ஐ நீட் டு see some new faces here. ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ண்டு. ஸோ மேபி யூ கேன் கிவ் சம் அட்வைஸ் சாசி. ஸோ இதை நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகலாம், எப்படி இருந்தது இந்த ரீடிங் இது அப்படின்றது வந்து எப்படி வந்து புல் பண்ணலான்றதே அட்வைஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரீடிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போது புக்கு வாங்குறாங்க, ஆனால் ஷெல்ஃபில் தான் இருக்குது, எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நல்ல புக்ஸை சஜஸ்ட் பண்ணங்கன்னா குழந்தைங்க படிக்கலாம். மந்த்லி ஒரு செஷன் ரீடிங் செஷன் வச்சுக்கலாம், கண்டிப்பாக வச்சுக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு சாப்டரோ 2 சாப்டரோ இல்லை குட்டி புக்கு ஒன்றும், ஒரு சின்ன கதை சொல்கிற ஒரு புக்குன்னா கூட தே கேன் குழந்தைங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் இது கூட வைக்கலாம். நல்லா இருக்குது, இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக இந்த ரீடிங்கோட பெனிஃபிட்ஸை வந்து கொஞ்சம் ப்ராபகேட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சமீபத்தில் ஒரு புக்கு வாங்கினேன். செல்வேந்திரன் ஒரு எழுத்தாளர் வாசிப்பது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு வாங்கினேன். அது ஒரு 2-3 ஹவர்ஸில் படிக்கக்கூடிய ஒரு புக்கு தான் அது. அதில் வந்து ஒரு படிக்கிறதுனுடைய இது எப்படி பயன் எப்படி, என்ன அது படித்தா என்ன ஆகும், நான் ஏன் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதில் விளக்கியிருப்பார் அந்த எழுத்தாளர். யா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி புக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் அந்த புக்கு சூஸ் பண்ணிக்கிங்கன்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அப்போ நீங்களே படித்து நீங்களே சொல்லும் போது ஃபுல்லாக ஈஸியாகவும் சும்மா கேட்டால் போதும். யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு அந்த புக்கே கிடைச்சாலும் நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்க மாட்டேன். நீங்கள் வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறனால அதனால் ஈஸியாக இருக்குது. நான் யூஸ்வலாக விஷுவல் மீடியம் தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணோம். பட் இது வந்து இது போல் வாசிக்கிற இது எனக்கு சுத்தமாக இல்லை. நான் ரொம்ப இந்த புக்கை கூட எடுத்து வச்சு 1 மாதம் 2 மாதமாக இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணாமல், ரொம்ப சின்ன புக்கு 2 மாதம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னும் வச்சுருவேன். எடுத்து வைப்பேன், பாதி பேர் தான் படிப்பேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி, தூங்கிடுவேன். 2 நாள் அப்போ எடுக்கவே மாட்டேன். இன்னமும் அப்படி தான் இருக்குது. நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், என் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். பட் அது என்னாலே அதை ஃபாலோ பண்ண முடியல. அதான் ஆக்சுவலாக இது இது நான் இதெல்லாம் நான் ஆக்சுவலாக நானும் ஒரு ட்ராப்பில் மாற்றிருந்தேன் இப்போ நிறைய. பட் என்னெல்லாம் ஈஸியாக வந்து ஆக்சுவலாக என்னெல்லாம் ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ண முடியும். நான் அது போல் இல்லை. ஒரு 2 மணி நேரம் என்கிட்ட பேசினா போதும், நீங்கள் எதை வேணாலும் என்கிட்ட விட்டுட்டு போயிடலாம். ஈஸிலி நான் வந்து அந்த ட்ராப்புக்குள்ளே ஃபிட் ஆகிடுவேன். ஸோ தேங்க்ஸ் அகெயின். ஸோ நீங்கள் ஆனால் எஸ்டிடேட் பண்ணிங்க குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்து அப்படி உட்காருவாங்கன்னு. ஸோ இல்லை, அது ஒரு இது தானே, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வாங்க பசங்களையும். நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பிளான்னா வந்து சொன்ன மாதிரி கிட்ஸ்க்கு வந்து ஒரு ரீடிங் வந்து பண்ணலாம், ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஐ நீட் சம் க்ளோஸ் ஸ்பேஸ் ஃபார் கிட்ஸ்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் ஐ கேன் யூஸ் தி ப்ரொஜெக்டர் வச்சுருக்கான். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா இன்னுமே வந்து கேப்டிவேட் பண்ணலாம் அவங்களோட அட்டென்ஷனை. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் சார்ட் ஆஃப் க்ளோஸ் பிளேஸ், லைக் கான்ஃபரன்ஸ் ரூமோ இல்லைனா வந்து ஸ்கூலோட கிளாஸ் ரூம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இஃப் எனி ஒன் நோஸ் சம் பிளேஸ் லைக் தட், இஃப் யூ கேன் பிச் இன், தென் அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6 o'clock நான் சொன்ன மாதிரி 60 minutes முடிச்சிட்டேன். டைமும் பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங். ஸோ ஐ ஹோப் வீக்கெண்ட் டைம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிளேடு போடாமல் அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, நாங்களாம் லோக்கல். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க.